அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பார்ந்த நண்பர்களே, சகோதரர்களே, நான் களுத்துறையிலிருந்து நுஸ்லி சுலைம் ஜாமியா நதீமியாவிலே 4ஆம் வருடத்தில் கல்வி கற்றுக்கொண்டிருக்கின்ற மாணவன் உங்களோடு தொடர்பு கொள்கின்றேன். இன்றைய நாளிலே இடம்பெற்ற ஒரு குறிப்பான பிரச்சினை சம்பந்தமாக உங்களோடு கதைக்கலாம் என நினைக்கின்றேன். களுத்துறை மாவட்டத்திலே இயங்கி வருகின்ற, அதிலும் குறிப்பாக களுத்துறை பிரதேசத்திலே மிகவும் பிரபல்யமான பெரும்பான்மை சமூகத்தின் பெண்கள் பாடசாலை ஒன்றிலே 75ஆம் வருட பூர்த்தியை முன்னிட்டு மிகப்பெரிய ஒரு கண்காட்சி 3 நாட்களாக இடம்பெற்று வந்தது. இந்த கண்காட்சியிலே ஒவ்வொரு மதத்துக்கும் உரிய அறைகள் வெவ்வேறாக பிரிக்கப்பட்டிருந்த போதிலும் முஸ்லிம் சமூகத்தினுடைய இஸ்லாமிய கலாச்சாரங்களை, இஸ்லாமிய விழுமியங்களை காட்டுவதற்காக ஒரு அறை அவர்களினால் உருவாக்கப்பட்டிருந்தது. இந்த அறையிலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய புகைப்படத்தை காட்டுகின்ற இவ்வகையான ஒரு புகைப்படம் அங்கே தொங்கவிடப்பட்டிருந்தது. இதனை பார்த்த பொழுது நாங்கள் மிகவும் ஆவேசமாக அந்த ஆசிரியர் மற்றும் அதிபரோடு தொடர்பு கொண்டு இதனை அந்த இடத்திலிருந்து நீக்குமாறு கேட்ட பொழுதும் அவர்களால் அதனை செய்து கொள்ள முடியவில்லை. அதே நேரம் நாங்கள் இந்த முஸ்லிம் சமூகத்தின் உயர் அதிகாரிகளை தொடர்பு கொண்டு அவர்களோடு கதைக்க நாங்கள் முயற்சித்த பொழுதும் இது சம்பந்தமான எந்த ஒரு நல்ல ஒரு பதில் நமக்கு கிட்டவில்லை. என்றாலும் நாங்கள் உங்களிடமிருந்து எதிர்பார்ப்பது, இவ்வகையான கண்காட்சிகள் அல்லது ஒரு மதத்தினுடைய கலாச்சாரத்தை காட்டுகின்ற நிகழ்வுகள் இடம்பெறுகின்ற பொழுது அந்த குறிப்பிட்ட மதத்தினுடைய மதகுருமார்களை அணுகி அது சம்பந்தமான தெளிவை பெற்றதற்கு பின்னால், அந்த விடயத்தை ஊர்ஜிதப்படுத்தியதற்கு பின்னால் இவ்வகையான காட்சிகளை நாங்கள் ஏற்பாடு செய்கின்றவர்கள், ஏற்பாட்டு குழுக்கள் இவ்வகையான காட்சிகளை காண்பிக்க வேண்டும் என்கின்ற ஒரு தயவான வேண்டுகோளோடு, இது நான் நினைக்கின்றேன் இந்த சமூக வலைத்தளங்களினூடாக முழு இலங்கையிலுமே இருக்கின்ற அனைத்து மக்களுடைய கைகளிலும் இது சேர வேண்டும். இதற்கான கூலியை அல்லாஹ் நம் அனைவருக்கும் வழங்க வேண்டும் என்று அல்லாஹ்விடம் பிரார்த்தித்து விடைபெறுகின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.